ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Yesma சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ கறிக்கு 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரு அரை எலுமிச்சைப்பழம் எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்காக 2 பிரிஞ்சி இலை, 2 அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, 4 கிராம்பு, 4 துண்டு பட்டை, 1 இன்ச் அளவில் எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணிக்கு மசாலா அரைக்க 1 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 4 துண்டு பட்டை எடுத்து வச்சுக்கலாம். 1 கிலோ கறியை குக்கரில் தண்ணி சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு 4-5 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். கறி வெந்ததுக்கப்புறமா அதை இறக்கி வச்சுட்டு பாத்திரத்தில் 100 மில்லி எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம தாளிப்புக்காக எடுத்து வச்ச மசாலா பொருட்களை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் இப்போ பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1/2 கிலோ அளவுக்கு இருக்கணும். இதை நீள்வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இப்போது இந்தளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்தும்போது அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை நான் முழுசாகவே தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அதோட காரம் அதிகமாக தெரியும். கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 2யும் சேர்த்து தக்காளியோடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரட்டும். இது கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச கறியை சேர்த்துக்கலாம். அதாவது தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் கறியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். கறியை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி வெங்காயத்தோடவே கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ அதோட ஃப்ளேவர் கறியில் இறங்கி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தும்போது நம்மளுக்கு மட்டன் ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். தயிர் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாயை நம்ம முழுசாக தான் சேர்த்துருக்கோம். அதோட வாசம் தான் இருக்குமே தவிர காரம் அவ்வளோவா இருக்காது. கூடவே நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது பிரியாணிக்கான அளவு கல்லுப்பு. ஏன்னா நம்ம கறிக்கு முன்னையே சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். மசாலாவில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆட்டுக்கறி வேச்சு வச்ச தண்ணி 4 டம்ளர் அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதாவது நான் மொத்தமாக 4 டம்ளர் அரிசி தான் ஊற வச்சுருந்தேன். அதுக்கு 8 டம்ளர் வீதம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அதில் 4 டம்ளர் அளவுக்கு எனக்கு கறி வேக வச்ச தண்ணியே கிடச்சிருக்கு. கூடவே நார்மலான வாட்டரை ஒரு 4 டம்ளர் சேர்த்துருக்கேன். இது இப்போது நல்லா கொஞ்ச நேரம் கொதிய வரட்டும். இது கூட நம்ம அரை மூடி அளவுக்கு மட்டும் லெமன் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்கிறதுனால அதுலேயே கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி பாதி அளவுக்கு மட்டும் லெமன் சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன், அதாவது கேசரி பவுடர். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரிசியில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. இது இப்போது நல்லா மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 20 நிமிஷம் மட்டும் தம் போட்டுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட மட்டன் பிரியாணி சூப்பராக ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக ரெடி ஆகிருச்சுங்க. கம கமன்னு வாசம் வீட்டை களைக்கட்ட வைக்குது. பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாய் வீட்டு பிரியாணி இந்த மாதிரி தான் செய்வாங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.